இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் நான் ஏற்கனவே நிறையா நேர்காணலில் நான் குறிப்பிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வளர்ச்சியை வந்து அவர் ஒன்று ஒன்று அவர் செதுக்குனது. ஓகேங்களா, நான் அதை வந்து நான் ஒரு சின்ன ஒரு இது கூட நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஒரு விசில் சின்னத்தை இன்னைக்கு கொண்டு வந்தார். விசில் சின்னத்தை வந்து இன்னைக்கு வந்து எந்த கட்சியுமே வந்து விசில் சின்னத்தை கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த விசில் சின்னத்தை தான் கொண்டு வரணுங்கிறதுக்கு 2019 படத்தை விசில் போடு அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணுறாரு. பிகில்னு ஒரு படத்தை நடிக்கிறாரு. ஸோ ஹி ஹேஸ் அ பெட்டர் ஃபோர்காஸ்ட். அதாவது ஒரு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, அவர் 92ல் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக வந்து என்ட்ரி ஆகிறாரு. நடிகராக வந்து அது ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. ஹவு டு எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறதுல வந்து அவர் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றுறாரு. அந்த அந்த மக்கள் இயக்கத்தின் வழியாக மக்களோட நல்லா வந்து சேர்ந்து நல்ல உறவாடுறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வராரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.